விஜய் ஆண்டனியோட மார்கன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ நம்ம ஒரு பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் இந்த படம் இருக்கான்னா 50-50 இருக்கு. ஆனால் நான் அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனில் கெஸ்ஸே பண்ணாத ஒரு விஷயமும் இந்த படத்தில் இருந்துச்சு. நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அது என்னன்னா, இந்த படத்தில் காட்டின சித்திர கோயில். ஏன் சித்திர கோயிலை காட்டினதுனால என்னடா, ஏன் அதை நீ சுத்தமாக கெஸ்ஸே பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த இடங்க அது. எங்கள் வீட்டில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு சித்திர கோயில். இங்கே வந்து ஷூட்டிங் எடுத்திருக்கானுங்க, அதுவே எனக்கு தெரியல. என்னத்த சொல்றது. அந்த சித்திரக்கோயில் போர்ஷன்லாம் இந்த படத்தில் பார்க்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஊரை பற்றி காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் மெயின் ரோலே ப்ளே பண்ணுது சித்திரக்கோயில். சித்திரக்கோயிலில் கிணறுலாம் இருக்கும். அங்கே கிணத்துல ஆமை அந்த மீன்லாம் விட்டுருப்பாங்க. அந்த ஆமையை வச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போகுது இந்த படத்தில். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே அங்கே ஆமை இருக்குங்க, கிணத்துல இருக்கும், ஒரு ஆமை இருக்கும். அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்தை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, படமும் கொஞ்சம் மிஸ்ட்ரி த்ரில்லர் கேட்டகரியான படம். அப்புறம் ஒரு சைக்கோ வேற சுற்றிட்டு இருக்கான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன, அந்த 2 ஊசி போடுறான், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருக்கலாம். அப்புறம் நிறைய விஷயத்த உள்ளார போட்டு திணிச்ச மாதிரி இருந்துச்சு. சயின்ஸு, அப்புறம் இந்த டைம் டிராவல் கான்செப்ட், இதெல்லாம் கொண்டு வந்து ஒட்டுக்கா போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சைக்வென்ஸு, அப்புறம் இன்வெஸ்டிகேஷனு, எத்தனையோ போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு கணக்கே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சிச்சு இந்த படத்தில். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை பார்க்கலாம். விஜய் ஆண்டனி நல்லா தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் மெயினாக அந்த தமிழுங்கிற கேரக்டர் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தான். அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் மெயினாக சித்திரக்கோயிலை காமிச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் போய் இந்த படத்தை அதுக்காக பாருங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.